Welcome back. You're watching Ideal Pressure Cooker வழங்கும் இப்படிக்குரோஸ். பாம்பு பத்தி நிறைய விஷயங்களை சலசலன்னு பேசி தள்ளிட்டாங்க இந்த திருநெல்வேலி மேடம். அவங்க கிட்ட இன்னும் நிறைய கேட்க விரும்புறேன் நான். சொல்லுங்க, பொதுவாகவே மக்களுக்கு வந்து பாம்பு குறித்து நிறைய பயம் இருக்கு. ஆனா பாம்பு பத்தி மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மைகள் என்னென்ன ஒவ்வொன்றா சொல்லுங்க. இப்போ பாம்பு அப்படிங்கிறது நம்ம உடலோட, நம்ம குடும்பத்தோட, நம்மளுடைய படிப்புகளோட, இல்லை நம்மளை தேவதைகளோட கலந்து வாழ்ந்த ஒன்று. இப்போ நான் அந்த காலத்திலேருந்தே எப்போதும் ப்ரேயர் சொல்கிறோம். அப்போல்லாம் பாருங்கள், ஹெல்த் ஹாப்பினஸ் வேணும்னு கேட்குறோம், ஹைஜீனுக்காக ப்ரேயர் சொல்கிறோம். அந்த பாம்புங்கிற அந்த சிம்பிளோட தான் இருக்குது. ஹெல்த்தோட சிம்பிளே பாம்பு தான். நாகம்மா அந்த மாதிரி நாகமுத்து பேர் வைக்கிறப்பவும் நாகம்மா நாகப்பன் வைக்கிறாங்க, நாக தேவதைன்னு வச்சிருக்கிறாங்க, நாக பஞ்சமின்னு வச்சு கொண்டாடுறோம். இப்போ இது சின்ன இதில் நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே பாம்புங்கிறது ஒரு பக்திமயமான ஒரு இதாக கொடுக்குது. இந்த எல்லா ரிலிஜன்லையுமே பார்த்தீங்கன்னா, கிரீக் மெத்தாலஜியாக இருந்தாலும் சரி, இந்தியன்னாலும் சரி, எல்லா ரிலிஜன்லுமே அந்த பாம்புடைய ஒரு பாகம் இருக்க தான் செய்யுது. ஏன் மதத்துல வந்து பாம்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? ஹைஜீன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. சுத்தம், மன சுத்தம், அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையில ஒரு சுத்தம் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறது இந்த பாம்பு. இப்போ இந்த மதங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, பாம்புக்கு பால் வார்த்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அது சாப்பிடுது, அது உண்மையா? உண்மையில அது சாப்பிடாது. பாம்பு வந்து முட்டை சாப்பிடுற ஒரு பாம்பு அமெரிக்கால இருக்கு. நம்ம இந்திய பாம்புகள் அது சாப்பிடாது. மக்களுடைய ஆத்ம திருப்திக்காக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப யாருமே தண்ணீர் கொடுத்தா திருப்தி அடைய மாட்டாங்க, அதனால பால் வார்க்கிறாங்க. ஆனா பாம்பு வந்து பால் சாப்பிடாது. பொதுவா வந்து நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் அப்படின்னு இந்த இது நாய் இருக்குது, பூனை இருக்குது. ஒரு நாய் வளர்க்குறதுனா எப்படி வளர்க்குறது, பூனை வளர்க்குறதுனா எப்படி வளர்க்குறதுன்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் ஒரு பாம்பு குட்டியை வளர்க்கணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணணும்? நீங்க முதல்ல வந்து அந்த பாம்புக்கு சந்தோஷமா ஒரு கூடு கொடுத்தீங்கன்னா உங்களையே அப்படியே கும்பிடும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம். சாரப்பாம்பு வளர்க்கணும்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாரப்பாம்புக்கு எப்பவுமே என்னன்னா ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசை இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு 3 அடிக்கு 3 அடியாவது ஒரு கேஜ் இருந்தால் தான் அது ஓட முடியும். அது மேலே ஒரு குச்சி வச்சா அது நல்லா சந்தோஷமா ஓட முடியும். அது மேலே இருக்கிற இதில் தண்ணீர் இருக்கணும். அதுக்கு சுத்தமான தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். எப்படி ஒரு மீன் தொட்டிக்கு அவ்வளோ அக்கறையாக வச்சிருப்போமோ அதே அளவுக்கு இதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு 15 நாளைக்கு ஒருக்கா சட்டை உரிக்கும். அது சாப்பிட்ற சாப்பாடு நீங்க ஒரு எலி கொடுத்தீங்கன்னா பிரியாணி மாதிரி இருக்கும். அதே இது ஒரு ஓனான் குஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருக்கும். ஒரு பள்ளி அல்லது சின்ன குஞ்சு ஏதாவது கொடுத்தோம். ஒரு பாம்பை வளர்க்கறதுன்னா நான் எலி ஓனான்லாம் போய் பிடிச்சிட்டு அலையணுமா? ஆமா, என் வீட்டுல இல்லையா, எல்லார் வீட்லயும் தானா வளர்றது தானே. அதை வந்து ஒரு ஸ்போர்ட் மாதிரி அதை அழகா. இல்ல மட்டன் போட்டா சாப்பிடுமா? எது? மட்டன் சிக்கன்லாம் போட்டா சாப்பிடுமா? இல்ல, சாப்பிடவே செய்யாது. அது உயிரோட அந்த பிராணியை வச்சு அதை இறையா பார்க்கும்போது அதை சேஸ் பண்ணி ஸ்போர்ட்டிவா விரட்டி அது கூட இருந்து அதையும் திருப்திப்படுத்திட்டு கடைசியில் நான் பிடிச்சிடும். அப்படி பிடிக்கும் போது அது முதல்ல சுருட்டி அப்படியே ஸ்வாலோ பண்ணிடும். இந்த பாம்போட வாய் வந்து இப்படி சின்னதாக இருக்காது, இப்படியே கொஞ்சம் திறந்து இவ்வளோ பெருசாக விரிக்க முடியும். அதனால அப்படியே ஸ்வாலோ பண்ணி விழுங்கிடும். நீங்க செஞ்சு காட்டுங்க இன்னொரு வாட்டி. அந்த பாம்பு இப்படி பார்க்குது இல்லையா, பார்க்குறப்ப வாயை சின்னதாக திறந்து பல்ல வச்சு கிரிப் கொடுத்து அந்த எலி உள்ளே வந்த உடனே பெருசா திறந்து முழுசா ஸ்வாலோ பண்ணி. ஓ மை காட், ரொம்ப அழகா சொல்றீங்க. அது முடிச்ச பிறகு சில சமயம் நான் பார்க்குறப்ப இந்த எலி சத்தம் போட்டுக்கிட்டே உள்ள போயிட்டே இருக்கும். அங்க உள்ள வயித்துக்குள்ள போகும்போது அவ்வளவு தூரம் போகும். ஒரு அடி தூரத்துக்கு போன பிறகு அதோடைய ஸ்டமக் கண்டென்ட்ல ஆசிட் இருக்கும். அது அப்படியே சுரக்கும் போது டைஜஷன் ஆயிரும். ஆனா இது ஃபுல்லா டைஜஷன் ஆகணும்னா 1 வாரம் ஆகும். அப்ப அதோட எலும்பு எல்லாம் டைஜஷன் ஆகுறதுக்கு 1 வீக் ஆகுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸி வளர்க்கறது. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பாடு போட்டா போதும் இல்லையா? இல்ல முதல்ல இந்த நான் ஒரு பாம்பு குட்டியை வளர்க்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாம்பை பிடிக்கணும். எப்படி பிடிக்கிறது? சாரப்பாம்பு இப்படி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப போறப்ப ரொம்ப ஸ்பீடா ஓடாது. நம்ம எதிர 2 பேர் இருந்தா ரொம்ப ஈஸி. வழக்கமா நானும் என்னுடைய கணவரும் நானும் என்னோட பிள்ளைங்களும் அப்படி ஒரு டீமா பிடிச்சிருவோம். அப்ப டீம் கேம் தான். இப்ப அங்க அடுத்த சைடு நிக்கிறப்ப பாம்பு அப்படியே ஸ்டெடியா நின்னுடும். இப்ப நைட்டுனா டார்ச் அது கண்ணில அடிச்சோன்னா அப்படியே நிக்கும். அப்ப செல்லமா அது தலையில ஒரு குச்சி வச்சு அல்லது வளைஞ்ச கம்பி வச்சு அப்படி லேசா அமுக்கிட்டு தலை பக்கம் அப்படி பிடிச்சுக்கணும். பிடிச்சிடலாமா? அப்படி பிடிச்சிட்டு கொண்டு வந்து பத்திரமா முதல்ல விட்டுறணும். இப்போ சாரப்பாம்பு என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் ஒரு இடத்துல ஓட விட்டோன்னா சேஸ் பண்ணோன்னா டயர்டாயிரும். அதுக்கப்புறம் டயர்டாகி அப்படியே நின்றுடும்.
பிறகு அதுக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சு போயிடும். இது வந்து சாரப்பாம்பு நீங்க சொன்னது. நல்ல பாம்பு எப்படி பிடிக்கிறது? நல்ல பாம்பு அப்படித்தான் அதுதான் சொன்னேன்னா, அஞ்சுவது அஞ்சுவார் அறிவார் தொழில்னு இருக்கு. அப்போ அதுகிட்ட விஷம் இருக்கு. அதுகிட்ட போய் நான் உன்னை பிடிக்கிறேன் விளையாடுறேன்னு விளையாடக்கூடாது. இப்போ நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடும். அது சொல்லும் என்னை பிடிக்காதே வளர்க்காதேன்னு, விட்டுருங்க. ஏன் அது நல்ல பேர் அது கிடைச்சிருக்கு நல்ல பாம்பு? ரெண்டே குணம்தான். ஒண்ணு வந்து பார்க்கும், நல்லா பார்க்கும், விஷம் இருக்குதுன்னு சொல்லும், அப்புறம் அப்படியே திரும்பிக்கும். ஆனாலும் நம்ம எதிர வந்தோன்னு சொன்னோன்னா ஒரு பொய்க்கடி ஒண்ணு கடிக்கும். பிறகும் அடிச்சோன்னு சொன்னா நல்லாவே கடிச்சிடும். நல்ல பொறுமை. முதல்ல கடிக்கிறது பொய்க்கடி. அப்போ வந்து விஷம் ஒரு 1/10 கூட அதுல இருக்காது. இப்போ இந்த பொய்க்கடியில விஷம் உமிழாது. செகண்ட் டைம் வேகமா கடிக்கும் போது தான் 2/3 விஷம் இறங்க சான்ஸ் இருக்குது. இது ஒண்ணு. அதோட பொறுமை வந்து மிகப்பெரியது. அடுத்தது என்ன பண்ண, அனாவசியமா யாரையும் அது கண்டுக்காது. அதோட போக்குல போயிடும். ஒரு ஜூரிடிக்ஷன் மெயின்டைன் பண்ணும். இப்ப நம்ம அவங்கவுங்க எல்லையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா உலகத்துல எந்த கஷ்டமும் இல்லை இல்லையா? இப்போ இந்த நல்ல பாம்பு ஏரியா அடுத்த பாம்போட ஏரியாவுக்கு போகிறது இல்லை. அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா ஹோம் ரேஞ்ச் அப்படின்னு வச்சிருக்கோம். இப்ப எப்படி நம்ம ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டை பார்த்து ஓடுறோம், அத மாதிரி கட கட கடன்னு அன்போட ஓடும். கட்டு விரியன்னு ஒண்ணு இருக்குது. கட்டு கட்டா அது மேல வரை இருக்கும், கருப்பா இருக்கும். கழுத்துல மட்டும் அதுக்கு எந்த விதமான மார்க்கும் இருக்காது. கடிச்சா மெல்லதான் கடிக்கும். ஆனா இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி டைரக்டா போட்டுரும். மயக்கம் வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது வேண்டாம் அப்படிங்குது. இதே மாதிரி கடல்ல ஒரு பாம்பு இருக்குது, தட்டுவால் கடல் பாம்புன்னு. அதே மாதிரி மலையில பவள பாம்புன்னு ஒண்ணு இருக்குது. இந்த பவள பாம்புகள் சிகப்பு